ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு முறை உச்சரித்தாலே போதும். நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் அது கண்டிப்பாக நடக்கும். பிப்ரவரி மாதம் 2024 அன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது 2ஆம் தேதி மதியம் 12:40 பிறந்துருது. அதே மாதிரி 3ஆம் தேதி பகல் 1:24 வரைக்கும் தேய்பிரை அஷ்டமி இருக்குது. அதுக்கப்புறம் தான் நவமி பிறக்குது. ஒருவேளை 2ஆம் தேதி சாயந்தரத்துக்கு மேலே நீங்கள் அஷ்டமிக்கு பூஜை செய்யலை, கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை தவற விட்டவங்க 3ஆம் தேதி பகல் 1 மணிக்குள்ளே நீங்கள் பைரவரை வழிபடலாம். அதுவும் அஷ்டமியில் நீங்கள் பைரவர் வழிபடுறதுக்கான ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் தேய்பிரை அஷ்டமி தான். அன்னைக்கு தினம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணும். வாழ்க்கையில் பலருக்கு பலவிதமான கஷ்டங்கள் இருக்கும். எத்தனையோ துன்பங்கள் வாட்டி வதைக்கும். மன அமைதி இல்லாமல் இருப்பீங்க. கடன் தொல்லை கழுத்தை நெரிக்கும். எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கக்கூடிய மன அமைதி தரக்கூடிய ஒரு தெய்வமாக கால பைரவர் இருக்கார். தேய்பிரை அஷ்டமி நாளில் பைரவரை வணங்கினா துன்பங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும். தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நம்ம பைரவரை வணங்கினா நம்ம கஷ்டங்கள் தேய்ந்து போகும். நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு கடவுளாகவும் நம்மளோட அகங்காரத்தை அழிக்கக்கூடிய ஒரு கடவுளாகவும் தான் பைரவர் இருக்கார். அகங்காரத்தை மட்டும் இல்லை, நம்மளோட அடிப்படை கஷ்டங்களையும் அவர் தீர்த்து வைப்பார். நிறைய பேர் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்கு 27 எண்ணிக்கையில் மிளகு தீபம் போடுவாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு கூடுதலாக இன்னொரு விஷயம், மிளகு தீபம் தான் போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் கண் திருஷ்டியை போக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வெண்கடுகு இருக்கு இல்லையா, அதை சின்னதாக ஒரு மூட்டையில் கட்டி 1 ஸ்பூன் போட்டால் கூட போதும். சின்ன ஒரு மூட்டையாக கட்டி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் பைரவருக்கு விளக்கு போடுறதும் இன்னும் சிறப்பு. கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக 27 எண்ணிக்கையில் மிளகு வச்சு அதை மூட்டையாக கட்டி அதில் நீங்கள் விளக்கு போடலாம். நீங்கள் வீட்டில் விளக்கு போட்டாலும் சரி, நீங்கள் கோவிலில் விளக்கு போட்டாலும் சரி, இல்லை வீட்டில் பைரவர் நினச்சி வணங்கினாலும் சரி, தேய்பிரை அஷ்டமி முடியறதுக்குள்ளே இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு முறை உச்சரிச்சிடுங்க. ஓம் காலகாலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். இது பைரவரோட காயத்ரி ஸ்லோகம். எனக்கு பைரவரை பற்றி பெரிய பெரிய மந்திரங்கள் தெரியாது, பெரிய பெரிய ஸ்லோகங்கள் தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க குறைஞ்சது இதை எழுதி வச்சாவது ஒரு முறை படிச்சுடுங்க. அதுவும் பைரவர் நம்ம முழுசாக கும்பிட்டதை ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பிப்ரவரி 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 12:40 அஷ்டமி தேதி ஆரம்பிச்சிடுது. 3ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 1:24 வரைக்கும் தேய்பிரை அஷ்டமி இருக்குது. ஒருவேளை வெள்ளிக்கிழமையில் வழிபட தவறினவங்க சனிக்கிழமை காலையில் எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் பைரவரை நினச்சி வேண்டிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லிடுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.